நெய் கத்திரிக்காய் எப்படி வைக்கணும்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம நெய் கத்திரிக்காய் வைக்கிறதுக்கு கத்திரிக்காய் வந்து பிஞ்சு கத்திரிக்காயாட்டு இருக்கணும். அதே மாதிரி நல்லா குட்டி கத்திரிக்காயாக இருக்கணும். பெரிய கத்திரிக்காய் இருந்தால் நம்ம வெட்டி தான் போடணும். இதுனா முழுசாக அப்படியே கீறி போடும்போது நல்லாயிருக்கும். அதுபோல் தேவையானது 2 தக்காளி எடுத்துருக்கு, சின்ன உள்ளி வச்சுருக்கு. பெரிய உள்ளி வச்சு நீங்கள் வந்து தீயல் வைக்கலாம், ஆனால் சின்ன உள்ளி வச்சா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 கூடு பூண்டு எடுத்துருக்கு. இப்போ எல்லாம் உள்ளி தக்காளி கத்திரிக்காய் எல்லாமே வெட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. மண்சட்டியில் இந்த மாதிரி தீயெல்லாம் வைக்கிறது எப்போவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து பண்ணிக்கிடலாம். தீயலுக்கு தேவையான தேங்காயும் வச்சுருக்கு, புளி ஊற போட்டு எல்லாமே ரெடியாக்கி வச்சுருக்கு. நம்ம அப்புறம் அப்படி வரிசையாக கறி வச்சிட வேண்டியது தான். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய் கீரி போட்டு நல்லா தாளிசம் பண்ணிக்கிடணும். தாளித்ததுக்கப்புறம் வந்து நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா தாளிச்சிக்கிடலாம். நல்லா குழஞ்சி வரும் ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு போடணும். உப்பு போட்டால் வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா மசிஞ்சு அழகாட்டு வரும். உப்பு போட்டு நல்லா தாளிச்சிக்கிடலாம். தாளிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா தக்காளி அந்த உளிச்சு வச்சுருக்க பூண்டை போடணும். பூண்டும் போட்டுட்டு தக்காளியும் போடணும். தக்காளி போட்டு அந்த ஸ்டெப்ஸ் வந்து டெலீட் ஆகிட்டு கட் ஆகிட்டு எடுக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தேங்காய் போட்டு மல்லிப்பொடி, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, அது கூட வந்து கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்க்கணும். நிறைய சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் பெருஞ்சீரக பொடி இவ்வளோ போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கிடலாம். நல்ல மையாக அரைச்ச பிறகு அதில் வந்து நம்ம புளி ஆல்ரெடி ஊற போட்டு வச்சுருக்கோம். அந்த புளியை நம்ம வந்து பிணைஞ்சி ஊற்றிக்கிடலாம். அது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 சின்ன வெங்காயம் முழுசாட்டு போட்டுக்கிடலாம். போட்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கிடலாம். இங்கே நம்ம வந்து உப்பு எல்லாம் போட்டு ஆல்ரெடி தக்காளி பூண்டு எல்லாம் போட்டுமே நல்லா குழஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சு அந்த கத்திரிக்காய் தூக்கி போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கிடலாம். பெரட்டி விடும்போது நல்லா இன்னும் கத்திரிக்காய் வதங்கணும். கத்திரிக்காய் வதங்கும்போது தான் அதில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம மசாலாவை அரைச்சி இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம். மசாலா அரைச்சி முடித்தோன்னா நம்ம என்னச்சுன்னா அந்த புளியை பிணைஞ்சி அதையும் ஊற்றி அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த கத்திரிக்காய் வதங்கினதும் அதை தூக்கி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ரெடியாக எல்லாம் வச்சுருக்கு. கத்திரிக்காய் வதங்கியாச்சு. வதங்கின பிறகு நம்ம இந்த புளி தண்ணியை மசாலாவும் சேர்ந்து ஊற்றிக்கிட்டு தேவையான அளவு புளி காணுமா என்னன்னு பார்த்து உங்களுக்கு நீங்கள் புளி நிறைய சாப்பிட்றாலுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த ஊற்றிக்கிடலாம். நார்மலாக சாப்பிட்றதா இருந்தால் அதுக்கு தகுந்த ஊற்றிக்கிடலாம். நல்லா அந்த மசாலா புளி தண்ணி எல்லாம் சேர்த்து ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு ரெடி பண்ணோம்னா அழகான நெய் கத்திரிக்காய் ரெடியாக இருக்கும். நாளைக்கு வேணும்னா இன்னைக்கு நைட்டு வைக்கிறது, முந்தின அன்னைக்கு வைக்கிறது, அடுத்த அன்னைக்கு தான் இந்த கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் அடுத்த அன்னைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா முந்தின அன்னைக்கு வச்சு அடுத்த அன்னைக்கு வச்சோம்னா சாப்பிட்றதுக்கு அடிப்பொலியாக இருக்கும் இந்த நெய் கத்திரிக்காய். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வேறு வீடியோஸ் போடுறத பார்த்து சப்போர்ட் கொடுங்க. அழகான நெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிட்டு வேறு ஒரு சமையலில் வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.